வணக்கம் நேர்களே, உணவே அமிர்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வாரம் முழுக்கவே நம்ம இளமையை பாதுகாக்கும் உணவுப் பொருட்களையும் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நம்ம பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு எதை அடிப்படையாக வச்சு நம்ம ரெசிபி பண்ண போகிறோம்ன்ற விஷயம்லாம் டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ டாக்டர், இந்த வாரம் முழுக்கவே நம்ம இளமையாக பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன பேஸ் பண்ணி நம்ம ரெசிபி பண்ண போகிறோம்? பொன்னாங்கண்ணி, அதாவது பொன்னாங்கண்ணி கீரையும் பாசிப்பருப்பும் சேர்ந்து ஒரு துவட்டல்னு பேர், பொன்னாங்கண்ணி துவட்டல்னு பேர். இது பண்ணிட்டோம்னா நமக்கு அது வந்து இளமையை பாதுகாக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இதை நம்ம செய்கிறோம். துவட்டல்ன்றது வித்தியாசமாக இருக்குது டாக்டர். ஒன்றும் இல்லை, நம்ம பொரியல் பண்ணுற மாதிரி தான் துவட்டல் அப்படிங்கிறது. முன்ன காலத்திலே நம்ம வந்து அந்த துவட்டி எடுக்கிறது, அதாவது அதனுடைய அது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா அதனுடைய நுண் ஊட்டச்சத்துக்கள்லாம் பெருவாரியாக கெட்டு போகாமல் அது நமக்கு பக்குவப்பட்டு கிடைக்கக்கூடிய ஒரு சமையல் முறை தான் துவட்டல்னு பேர். இது உடலுக்கு ஊட்டம் அளிக்கும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நம்ம அதை செய்கிறோம். பொன்னாங்கண்ணி கீரை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். அது என்னென்னா அதனுடைய பேர்லேயே அதனுடைய நன்மைகள் தெரியுது. பொன், ஆம், கான், நீ அப்படின்னு பிரிச்சிட்டோம்னா உடல், அதாவது தோல் வந்து பொன் நிறமாக ஆகும் கான் நீ அப்படிங்கிறது அதனுடைய பேர். பொன் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் நாம் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு மஞ்சள் நிறத்தில், அதாவது தங்க நிறத்தில் அப்படியே ஜொலிக்கும் அப்படிங்கிறது இல்லை. அந்த இடத்துல அவங்க சொல்கிறது வந்து பொன் போன்று தூய்மையான உயர்ந்த நிலையை அடையும் உடல் அப்படிங்கிறத நம்ம அதில் பொருள் எடுத்துக்கணும். பொன் போல் உடல் மாறுறதுக்கான மூலிகைகள்னு பல மூலிகைகளை அடையாளப்படுத்தியிருக்காங்க. அதில் முக்கியமான மூலிகை வந்து பொன்னாம்காணி. இந்த பொன்னாம்காணி அவங்க அதனுடைய பாடல் விளக்கத்தில் சொல்லும்போது மிக அழகாக அதை விளக்கம் சொல்லுவாங்க, சித்தர்கள் சொல்லும்போது. இந்த பொன்னாங்காணியை முறைப்படி நாம் அதனுடைய அந்த அடிப்படை கூறுகள்லாம் மாறுபாடு இல்லாமல் அதை சமைச்சு சாப்பிட்டு வரும்போது உடல் வந்து அழகை பெறும் அப்படின்றாங்க. அழகு அப்படிங்கிறது சொல்ல வரைக்கும் ரொம்ப ஒரு சிறந்த ஒரு பார்த்த உடனே ஒரு இதாக இருக்கும் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாமல் அது உடலில் அந்த அழியா செல்வம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆரோக்கியத்தை அது உடல் கிடைக்கும் அப்படிங்கிறத அதை தெளிவாக சொல்லியிருக்காங்க அந்த பாடல் வரிகள் நம்ம சொல்லும்போது. கண் ஒளியை பாதுகாக்கக்கூடிய மூலிகைகளை ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. அந்த கண்ணில் உள்ள எல்லா உடல் கூறியல் பொருட்கள், அதாவது கருவெளி, வெள்வெளி, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த திரை சொல்கிறாங்க இல்லையா, நம்ம ரெட்டினான்னு சொல்லுவாங்க, அது கண்ணினுடைய உள்ள நுட்பமாக செல்லக்கூடிய இரத்த குழாய்கள், நுண் இரத்த குழாய்கள், கேபிலரிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பின்னணியாக இருக்கக்கூடிய நரம்புகள், இதையெல்லாம் ரொம்ப சிறப்பாக பக்குவப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த பொன்னாங்கண்ணிக்கு உண்டு. அதை தாண்டி மூளையை பக்குவப்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த பொன்னாங்கண்ணிக்கு உண்டு. நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க டாக்டர். எந்த அளவுக்கு வந்து இந்த பொன்னாங்கண்ணி எந்த அளவுக்கு கண்ணை மட்டும் இல்லாமல் காயக்கல்பமாக இருக்குன்ற விஷயம்லாம் ஷேர் பண்ணிட்டீங்க. நான் இப்போ இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு வந்துடுறேன் டாக்டர். நிச்சயமா. ஸோ நேர்களை நம்ம இப்போ பொன்னாங்கண்ணி துவட்டல் எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்த்துடலாம். இந்த வாரம் முழுக்கவே நம்ம இளமையாக இருக்க உதவக்கூடிய உணவுப் பொருட்களை அடிப்படையாக வச்சு நிறைய ரெசிபிஸ் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொன்னாங்கண்ணி துவட்டல். ஸோ பொன்னாங்கண்ணி துவட்டல்ங்கிறது வேறு எதுவுமே இல்லை, ஒரு பொரியல் மாதிரி நம்ம பண்ணி எடுக்க போகிறோம். சிறுபருப்பு மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். பொன்னாங்கண்ணி கீரை, சிறுபருப்பு, தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சுருக்கோம், கொஞ்சமாக மிளகு, சீரகம், சின்ன வெங்காயம், கல்லுப்பு, நெய். நம்ம இளமையாக இருக்க உதவக்கூடிய முக்கியமான உணவுப் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை. ஸோ பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம யூஸ்வலாக பொரியல் பண்ணுவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சிறுபருப்பு போட்டு ஒரு துவட்டல் மாதிரி தான் கட்டியாக ஒரு பொரியல் மாதிரி தான் பண்ணி எடுத்துக்க போகிறோம். யூஸ்வலாக நம்மளே வீட்டில் செய்வோம். ஆனால் இது கொஞ்சம் மூலிகை பொருட்கள்லாம் செய்கிறதுனால, அதாவது நம்ம நாமலாம் மிளகாலாம் போடாமல் நெய் விட்டு இதை செய்ய போகிறோம். நம்ம இது எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம நெய் தான் விட போகிறோம். நெய் விட்டுட்டு நெய் நல்லா சூடானதுமே கொஞ்சமாக சீரகம், மிளகு போட்டு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நெய் நல்லா உருகிட்டு இருக்கு. கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் சீரகமும் மிளகும் போட்டுக்கலாம். நல்லா பொரியணும். இதில் போட்டிருக்க மிளகு, பார்த்திங்கன்னா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஸ்டேஜில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் பூண்டு தட்டி போடணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா பூண்டும் தட்டி போட்டுக்கலாம். இதில் நான் கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா நம்ம கீரை சேர்க்கறதுனால இன்னொரு கருவேப்பிலை சேர்த்தோன்னா நமக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லாமல் இருக்கும்.
ஸோ சாப்பிடும்போது சிலர் கஷ்டப்படுவாங்க, அதனால நான் இன்றைக்கி கருவேப்பிலை சேர்க்கல. எப்பவுமே வெங்காயம் போடும்போது நம்ம கொஞ்சம் உப்பு போட்டோம்னா சீக்கிரம் அது குக் ஆகிடும். நான் இப்போ இந்த சிறுபருப்புக்கும் சேர்த்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக இறக்கும்போது வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். கீரைக்கு எப்பவுமே நிறைய உப்பு நம்ம போட வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்ததான் ஊற வச்சுருக்கேன் சிறுபருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதில் மஞ்சள் பொடி சேர்க்கணும் அப்படின்னா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நம்மளோட அல்டிமேட் கான்செப்ட் என்னன்னா பொன்னாங்கண்ணி கீரையை சேர்த்துக்கிறது தான். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன், இது பத்தாது வேகிறதுக்கு. இப்போ நான் தண்ணி சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு நான் மூடி போட்டு வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிறுபருப்பு சூப்பராக வெந்துருச்சு. தண்ணி எதுவுமே இல்லை, தண்ணி இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக குழ குழன்னு இருந்தால் அது கூட்டு மாதிரி ஆகிடும். நம்ம துவட்டல் பண்ணுறதுனால இது ட்ரையாக தான் இருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் பொன்னாங்கண்ணி கீரையை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்மோஸ்ட் இந்த டிஷ்க்கு தேவையான எல்லா உப்பையும் நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் தனியாக இதில் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா கீரைக்கு அதிகமாக உப்பும் தேவைப்படாது. ஸோ இதுதான் துவட்டுறது. சிறுபருப்போடு நான் சேர்த்து கலரிட்டுருக்கேன். நார்மலாக இருக்க மற்ற கீரையை விட பொன்னாங்கண்ணி கீரை கொஞ்சம் அதிகமாக தான் குக் பண்ணணும், ஏன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், சீக்கிரம் வேகாது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சாலும் சரி, உங்களால் இது ஓகே நமக்கு கொஞ்சம் க்ரீனிஷாகவே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஃப் குக்கூடாக சாப்பிட்ணுன்னு நினச்சாலும் நீங்கள் இதை இப்படியே கூட எடுத்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ எனக்கு ரொம்ப கலர் மாற வேண்டாம், அந்த பிளாக் கலரில் கீரை. ஸோ நான் வந்து க்ரீனிஷாகவே இதை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் சர்விங் பவுலில் மாற்றி காட்டுறேன். எப்பவுமே கீரையில் நெய் விட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ இதுவும் நம்ம நெய் போட்டே தாளிச்சிருக்கோம், சின்ன வெங்காயம்லாம் போட்டு ரொம்ப நல்ல ஸ்மெல் வந்துட்டுருக்கு. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் சீரகத்தோட ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. நீங்கள் இதில் தக்காளி ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சாதாரணமாக கீரை பொரியல் பண்ணுற மாதிரி கொஞ்சம் இந்த துவட்டல் ஸ்டைலில் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த கீரை மட்டும் இல்லை, நீங்கள் வேறு கீரையும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி இளமையாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் பார்க்குறதுனால நம்ம இந்த பொன்னாங்கண்ணி கீரை எடுத்திருக்கோம். நிச்சயமாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா பசும் நெய் போட்டு நம்ம இதை பண்ணியிருக்கோம். குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நிச்சயமாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் எழுதி அனுப்புங்க. ஸோ இளமையாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் இன்றைக்கி நம்ம பொன்னாங்கண்ணி துவட்டலை பார்த்தாச்சு. இப்போ நம்ம சத்யா வழங்கும் பரிசு பகுதிக்கு போகலாம். டாக்டர்கிட்ட 2 இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினுக்கான பதிலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பொன்னாங்கண்ணி துவட்டல் செஞ்சு பார்த்தாச்சு, சத்யா வழங்கும் பரிசு பகுதிக்கும் நம்ம வந்தாச்சு. இப்போ 2 இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். டாக்டர்கிட்ட அதுக்கான பதிலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், முதலாவதான கேள்வி கண்ணையா அரக்கோணத்துலேருந்து எழுதியிருக்காங்க. 2006 எனக்கு சிக்கன் குனியா வந்தது. அப்போலேருந்து எனக்கு இப்போ வரைக்கும் முட்டு வலி விட்டு விட்டு வந்து போயிட்டே இருக்குது, எதனால் இப்படி வருதுன்னு கேட்குறாரு. அதாவது சிக்கன் குனியா வந்ததுக்கு பின்னாடியும் நிறைய பேர் இந்த மாதிரி மூட்டு வலியால் அவதிப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த சிக்கன் குனியாவுடைய முக்கியமான குறிகுணமே அந்த மூட்டு, அதாவது அதிக அளவு ஜுரம், காய்ச்சல் அதிகமாக இருக்கிறதும் மூட்டு வலியும் சேர்ந்தது தான் இந்த சிக்கன் குனியா. அது போஸ்ட் சிக்கன் குனியா செக்குலேன்னு சொல்லுவாங்க. இந்த சிக்கன் குனியா முடிஞ்ச பிறகும் ரொம்ப நாளைக்கு அந்த மூட்டு வலி தாக்கம் இருக்கிறது பார்க்குறோம். இந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த போஸ்ட் சிக்கன் குனியா செக்குலை நீக்கிறதுக்கும் இந்த நிலவேம்பு கஷாயம் தான் உதவியாக இருக்குது. நிலவேம்பு கஷாயம் இப்போ நிறைய இடத்துல கிடைக்கிற மாதிரி இருக்கிறதுனால அரக்கோணத்துலேருந்து இருக்கிறாங்க அவர். அந்த அரக்கோணத்துலேயும் நிச்சயமாக சித்த மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை தொடர்ச்சியாக காலையிலையும் மாலையிலையும் கஷாயம் மாதிரி பண்ணி சாப்பிட்றதும், வெளிப்பக்கமாக கற்பூர தைலம் அல்லது பிண்ட தைலம்னு ஏதாவது ஒரு தைலம் அதை தடவி வெந்நீர் வச்சு நல்லா உத்தரம் கொடுக்கறதும் அதுலேருந்து நீங்கலாம். அதெல்லாம் விட முக்கியமானது உடம்பினுடைய எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்தக்கூடிய வேலைகள் செய்யணும். இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு வச்சுன்னா, இஞ்சி, காய்ஞ்ச திராட்சை, அதாவது தோலோடையும் விதையோடையும் நல்லா ஊற வச்ச திராட்சை, தனியா, சீரகம் இதெல்லாத்தையும் நல்லா அரைச்சி பனை வெல்லத்தோடு சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மூட்டுக்களில் தங்கி இருக்கக்கூடிய அந்த பழைய சிக்கன் குனியானால் தங்கி இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் மாறுறதுக்கு அந்த இஞ்சி, காஞ்ச திராட்சை வசதியை கொடுக்கும், வழிவகையை கொடுக்கும். இது மூலயமா ஒரு பெரிய தீர்வை கிடைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஏன்னா 2006 இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வருஷம்னே சொல்லலாம்.
ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துளசி கோவையிலேருந்து எழுதியிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்ம ஏற்கனவே சிக்கன் பற்றி பார்த்துருக்கோம். முட்டை வந்து எடுத்துக்கலாமா, நான் வந்து ஹைப்பர் டென்ஷன் எனக்கு இருக்குது, முட்டை நான் சாப்பிட்லாமா, அது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறத நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். பொதுவாக முட்டை நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நிச்சயமாக இப்போ கடையில் கிடைக்கக்கூடிய முட்டை அப்படிங்கிறது கெட்டது அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஏன்னா முன்னொரு காலத்துலலாம் நாட்டுக்கோழி முட்டையை தான் பயன்படுத்துவாங்க. இந்த மாமிச பிரியர்கள், அதை அசைவம் சாப்பிடக்கூடியவர்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாட்டுக்கோழி முட்டையை தான் பயன்படுத்துவாங்க. அதை முறைப்படி பக்குவப்படுத்தி அவங்க சாப்பிட்டு போவாங்க. அதில் அவங்க நன்மையும் கிடைக்குது அவங்களுக்கு. அதே மாதிரி இப்போ கிடைக்கக்கூடிய அந்த முட்டை அப்படிங்கிறது மாறுபட்ட கோழிலேருந்து கிடைக்கக்கூடிய முட்டையாக இருக்கிறதுனால அது முழுவதும் கேடாக அமையக்கூடிய வாய்ப்பாக தான் இருக்குது. அது முதல்ல அதை சாப்பிட்டோன்னே வயிற்றில் ஒரு கேஸை உண்டாக்கும். அது சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் தெளிவாகவே தெரியும் முட்டை கேஸ் அப்படிங்கிற விஷயம். அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய அந்த கரு, மஞ்சள் கருவில் இருக்கக்கூடியதெல்லாம் உடம்புக்கு பெரிய கேடு விளைவிக்கிறதா பல ஆய்வுகள் நமக்கு சொல்லுது. அதுவும் மாறுபட்ட அந்த முட்டையிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த மஞ்சள் கரு மிகப்பெரிய கேடுகள்லாம் நமக்கு கிடைக்கிது. அதனால் இந்த இப்போ கடையில் கிடைக்கக்கூடிய தாராளமாக கிடைக்கக்கூடிய அந்த முட்டைகளை தவிர்க்கிறது தான் நல்லது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அந்த ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ் அதெல்லாம் ஒரு 2ஆம் பட்சம். அவங்க சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் யாருமே இதை பயன்படுத்துறத கூடாதுங்கிறதா நம்ம அறிவுரையாக இருக்குது. இன்றைக்கி பொன்னாங்கண்ணி துவட்டல் செஞ்சு பார்த்தோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது டாக்டர். அது மட்டும் இல்லாமல் 2 இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினுக்கும் நீங்கள் பதில் சொன்னீங்க. தேங்க்ஸ் டாக்டர். நன்றிம்மா. ஸோ நேர்களே, இன்றைக்கி நம்ம பொன்னாங்கண்ணி துவட்டல் செஞ்சு பார்த்தோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம்.